ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தளபதி ஒரு தொகுதியில் இல்லை 2 தொகுதிகளில் போட்டியிட அதிக வாய்ப்பு இருப்பதாக ஒரு நியூஸ் கிடச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் தளபதி எந்த 2 தொகுதிகளை செலக்ட் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாதிரியும் ஒரு அப்டேட் கிடச்சிருக்கு. ஸோ தளபதி என்ன முடிவு எடுத்திருக்காரு அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் விஜய் அவர்கள் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் 2 தொகுதிகளில் போட்டியிட வாய்ப்பு இருப்பதாகவும் தகவல் வெளியாகியிருக்கு. தமிழக அரசியல் களத்தில் புதிய சக்தியாக தளபதி அவர்கள் உருவாகியிருக்காரு. வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் தன்னோட பலத்தை நிரூபிக்கணும் அப்படிங்கிறதுலையும் உறுதியாக இருக்காது. தளபதிக்கு கோடிக்கணக்கான மக்களின் ஆதரவு மட்டுமில்லாமல் பொதுமக்கள் கிட்டையும் நல்ல வரவேற்பு இருக்கு. தவிக கட்சிக்கு சுமார் 15% வாக்கு வங்கி இருக்கு அப்படின்னு கருத்து கணிப்புல சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா உண்மையா சொல்லணும் அப்படின்னா தவிகாக்கு இப்போ இருக்கிற நிலைமைக்கு 25% மேல வாக்கு இருக்கு அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. தளபதி கூட்டணி இல்லாம தனித்து போட்டியிட்டாலே வெற்றி பெற அதிக வாய்ப்பு இருக்கு. இருந்தாலும் காங்கிரஸ் கட்சியை தவிக பக்கம் இழுக்கிறதுக்கு முயற்சிகள் நடந்துட்டு இருக்கு. அதாவது கூட்டணி குறித்து பேச்சுவார்த்தைகள் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி நேற்று தவிகாவோட நிர்வாகி நாஞ்சில் சம்பத் சொல்லியிருந்தாரு. காங்கிரஸ் மட்டும் தவிக பக்கம் வந்துருச்சு அப்படின்னா அரசியல் களம் இன்னும் சூடு பிடிக்க தொடங்கிடும். இப்படிப்பட்ட சூழல்ல தளபதி எந்த தொகுதிகளில் போட்டியிட போறாரு அப்படிங்கிற எதிர்பார்ப்பு மக்கள் மத்தியில் எழுந்திருக்கு. இந்த நிலைமையில இப்போ கிடைச்சிருக்க அப்டேட் என்னன்னா, தளபதி ஒரு தொகுதியில இல்லை 2 தொகுதிகளில் போட்டியிட போறதாகவும் சொல்லப்படுது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சோசியல் மீடியாவில் பரவல நியூஸ் என்ன அப்படின்னா, தளபதி வி சென்டிமெண்ட் மனசுல வச்சு விக்கிரவாண்டி வேலுச்சேரி மாதிரியான தொகுதிகளில் தான் போட்டியிட அதிக வாய்ப்பு இருப்பதாகவும் நியூஸ் பரவிட்டு இருந்துச்சு. ஆனா இப்போ திருச்சி கிழக்கு மற்றும் பெரம்பூர் போன்ற 2 தொகுதிகளை தளபதி குறி வச்சிருப்பதாக சொல்லப்படுது. இந்த 2 தொகுதிகளையும் தளபதிக்கு மிகப்பெரிய ஆதரவு இருக்காம். ஸோ இது சம்பந்தமான அஃபிஷியல் அப்டேட் வர வரைக்கும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்.